26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பஞ்ச காலத்திலே ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். பஞ்ச காலத்திலே அவன் அந்த தேசத்திலிருந்து, அவன் இருந்த அந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு போகிறான். அவன் போய் சேர்ந்த ஊர் கேரார் ஊர். அந்த ஊரிலிருந்து மறுபடியும் அவன் வேறு தேசத்துக்கு போகக்கூடாது, எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவனோடு கூட சொல்லுகிறார். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னது போலவே ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருந்தான். அந்த தேசத்திலே இருந்து விதையை விதைத்தான்.